எங்கள் ஆதி மூலமே நம்மளுக்கு உலகத்திலே பெரிய சொத்து எதுன்னா மக்கள் தான் பெரிய சொத்து. உண்மைதான். அதவாறு நம்மளுடைய ஓம் நமச்சிவாயங்கிட்ட சொல்லி பெரிய ஒரு சொத்து. ஆமா, ஒவ்வொரு பக்தரும் அனைதினமும் நம்ம பூஜித்து அவளுக்கு நல்வர கொடுப்பதுதான் நமக்கு வேலை. பொன்னான திருவடி. சரி, ஒரு பக்தர் காலை மாலை நீராடி கடவுளுக்கு திருவள்ளை கேத்தி பகவானுக்கு தூவதம் கொடுத்த ஒரு பக்தர் எப்படி இறைவனை பூஜிப்பான்? சதாகாலமும் என்னுடைய தெய்வம் நீ அல்லவா. உன் பொன்னான திருவடிக்கு ஆயிரமுடைய நமஸ்காரம் செய்ய என்றும் என் இடபாகத்தை விட்டு வெளியாம சுகசீவியாய் வாழ்ந்திருப்பாய். சரி, என்ன நான் எதுக்காக வரவழைத்தேன்? காரணம் இந்த பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு தைலாம்பட்டி நாவடியா கோயில் என்பதாக ஆரூர்பட்டி ராஜமாணிக்கம் வாத்தியார் வழங்கும் சரஸ்வதி நாடக சபா நாடகம் நடைபெற உள்ளது. 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு தைலாம்பட்டி நாவடியா கோயில் முன்பதாக எங்களுடைய நாடகம் நடைபெற உள்ளது. அதுக்கு அடுத்து 22ஆம் தேதி வியாழக்கிழமை கட்டப்பளியாங்காட்டுல ராஜாமணி அண்ணா வீட்டுக்கு முன்னாடி எங்களுடைய நாடகம் நடைபெற உள்ளது. இன்று எங்களுக்கு ஆதரவு கொடுப்பது போல அன்றும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமா? அந்த படிவன் போட்டவனை கேட்டுக்கொள்கிறோம். இருந்தாலும் வரவழைத்த நடப்படை 21 லட்சம், நீந்துபடை 21 லட்சம், மரப்படை 21 லட்சம், ஊர்படை 21 லட்சம், 84 லட்சம் சீவசுந்தர்களும் இந்த பரம கடவுளை காணவே இல்லை என்று பசியும் பட்டினியுமாக இருக்கிறது. நான் படியளக்க போக வேண்டும். அப்படி என்ற ஏழை எளியோருக்கெல்லாம் படியலக்கூடிய கருத்தா தாங்கள்
நீ இல்லையென்றா உலகம் எப்படி போய் படியெடுத்துட்டு வாருங்க. ஆகட்டும். நான் நம்மள் இருக்கிறேன். பதனமாக இரு. ஆகட்டும் சாமி. நான் படியளந்து வந்து சந்திக்கிறேன். உமா பார்வதி இடத்துல சொல்லிட்டீங்க. சொல்லிட்டேன். அதனால 84 லட்சம் சீவ சிந்துகளும் படியாக்க வேண்டும். நீயும் பசியா தான் இருப்பப்போ. ஆமா சாமி. நான் படியில தான் தானே உன் வயிறு நம்பும். அப்படியா? ஆமா. அதனால பசியா இருக்குதா இல்லையா? ரொம்ப பசிக்குது சாமி. அதனால நான் படியில தான் உன் வயிறு நிறையும். புரியல. நான் படியில தான் உன் வயிறு நிறையும். என்ன சாமி சொல்றீங்க? ஆமாப்பா. ஏங்க விடிய விடிய நாங்க கஷ்டப்படுறோம். நாங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் காசு வாங்கி சம்பாரிச்சு நாங்க சாப்பிடுறோம். நீ எங்க புலத்துற? காசு வாங்கி என்ன வாங்குற? அரிசி வாங்குறேன் சாமி. அது நாங்க தான். அரி என்பது என்னுடைய மைத்துனன். ஓ சரி. சி என்பது நானு. சரிங்க. அரிசி. அரிசி. ஆமா. சிவனை நினைக்காதவர்களுக்கு ஜீரணம் கிடையாது. கொஞ்சம் செவனப்பு குடிச்சா ஜீரணம் ஆகும் சாமி. அதுக்கு அவளை என்ன பண்ணுவேன்? அதுக்கு அவளை என்ன பண்ணணும்? ஈனோ சாப்பிடுவோம். அதுக்கு அவளை என்னதான் நினைக்கணும். ஓ சிவனேன்னு படுத்தாதான் தூக்கம் வரும். ஆமா. ரைட்டுங்க. அதனால காலதாமதம் வேண்டாம். புறப்படுபடி எனக்கு போலாம்.